ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் ஸ்டஃபிங் ரோல் சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அஜ்வின்றது ஓமத்தை கையில் போட்டு நல்லா கசக்கி அதை போட்டுட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு பிசைய வேண்டியதான். முதல்ல இதை கலந்துக்கலாம். தண்ணி தெளித்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியதான். பிசைஞ்சிட்டு இது ஊறத்துக்குள்ளே அதுக்கு ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்டஃபிங்க்கு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் செய்யலாம். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நீல வாக்கில் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை நீல வாக்கில் 2 தக்காளி அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் மெல்லிசா கூட இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை பொடியாக நறுக்குன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, கேரட் டக்குன்னு வெந்துடும். இது கொஞ்சம் க்ரன்ச்சினஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு ரோல் பண்ணி வைக்க போகிற சப்பாத்தியை. அவ்வளோதான், அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட கேரட் ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆச்சு. இப்போ இது ஆறணுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி செஞ்சாச்சு. இந்த நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்க ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணோம் இல்லையா? இப்போ இதை பார்த்துடலாம் என்ன பண்ணலான்னு. இந்த மாதிரி சப்பாத்தி வச்சுக்கலாம். சப்பாத்தி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம சென்டரில் இந்த கேரட் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இந்த சப்பாத்தி சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷோட இந்த சப்பாத்தி ரோலை நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி செஞ்சுட்டு டக்குன்னு கேரட் இருந்துச்சா இதை நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் இந்த துருவது இல்லைனாலும் நல்லா நீட்டாக மெல்லிஸாக அரிஞ்சு கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். அதை ரொம்ப வேகணும்னு இல்லை, க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாமே ரொம்ப வேக வேண்டாம். டக்குன்னு லைட்டாக வதக்கி எடுத்துட்டா போதும். இது ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம பரிமாறிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கூட வைக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னா எதுவுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் கூட எனக்கு ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.